கன்னியாகுமரி அருகே நடைபெற்று வரும் சாலை சீரமைப்பு பணிகளை தொழில் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறிய நிலையில் தொடர் விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வந்தன. இந்நிலையில் சாலையை விரைந்து செப்பனியிட வலியுறுத்தி தொழில் வர்த்தக சங்கத்தினர், அரசியல் கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் விளைவாக தற்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்து தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே செப்பனியிடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மார்த்தாண்டத்தில் செப்பனியிட்டு 3 நாட்களே ஆன நிலையில் தார் இலகியதால் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மார்த்தாண்டம் தொழில் வர்த்தக சங்கத்தினர் சாலை பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சாலையை முறையாக சீரமைக்க வலியுறுத்தி ஒப்பந்ததாரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது சாலை முறையாக சீரமைக்க வேண்டும் எனவும், தவறினால் மாவட்டம் தழுவிய கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தொழில் வர்த்தக சங்கத்தினர் எச்சரித்தனர்.